இபிஎஃப் சந்தா செலுத்தவில்லை. 635 நிறுவன இயக்குநர்களுக்கு வெளிநாடு செல்ல தடை. பினாங்கு பத்து உபான் தொகுதியில் 200 மாணவர்களுக்கு பள்ளி உபகரண உதவிக்கரம் திட்டம் யாயாசான் பேங்க் ராக்கெட்டுடன் இணைந்து நடத்தப்பட்டது. டீப் ஃபேக் குரல், தெரிந்தவர்களைப் போல் குரலை பயன்படுத்தி பணம் பறிக்கும் நூதன திருட்டு. அழிந்து வரும் ஆமை இனங்களை வைத்திருந்த சிரம்பான் தம்பதிக்கு தலா 24,000 ரிங்கிட் அபராதம். 560 இரு சக்கர வாகனத்தின் சக்கரங்களை கொண்டு தேசிய கொடி உருவாக்கம். மீண்டும் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது மெகா ஜீனியஸ் பாலர் பள்ளி. ஊழியர் சேமநிதி வாரியத்திடம் சந்தா பாக்கி வைத்திருக்கும் 635 நிறுவனங்களது இயக்குநர்களின் பெயர்கள் மேல் நடவடிக்கைக்காக குடிநுழைவுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நிலுவையில் உள்ள சந்தா பாக்கியை செலுத்தாத வரை அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறாதிருக்க இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூன் வரையில் அவர்களின் பெயர்கள் ஒப்படைக்கப்பட்டன. இபிஎஃப் சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு முதலாளிமார்கள் சந்தா பங்களிப்பு செய்வது கட்டாயமாகும். அப்படி செய்ய தவறினால் அவர்கள் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டி வரும். பலமுறை நினைவுறுத்தியும் எச்சரித்தும் பார்த்துவிட்டோம். அப்படியும் அவர்கள் சட்டத்தை மதிக்காவிட்டால் நீதிமன்ற நடவடிக்கை எடுப்பதை தவிர வழியில்லை. தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாக்க அந்த எல்லைக்கும் போவோம் என இபிஎஃப் தலைமை செயலதிகாரி ஷசாலினா சைனுடின் தெரிவித்தார். இவ்வாண்டு ஜூன் மாதம் வரையில் மட்டுமே 13,820 அல்லது மொத்த முதலாளிகளின் 2.02 விழுக்காட்டினர் தங்களது தொழிலாளர்களுக்கான இபிஎஃப் சந்தாவை செலுத்தவில்லை. முதலாளிமார்கள் சந்தா பாக்கியை செலுத்தும் வரை அமுலாக்க நடவடிக்கைகளும் கண்காணிப்பும் தொடரும் என அவர் உறுதியாக கூறினார். பாதுகாக்கப்பட்ட மற்றும் அழிந்து வரும் ஆமை இனத்தை சேர்ந்த 9 ஆமைகளை வைத்திருந்த 4 குற்றங்களுக்காக சிரம்பானில் கணவன் மனைவிக்கு தலா 24,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தனித்தனியாக சிறை தண்டனை விதிக்கப்படும் என நீதிபதி அறிவித்தார். பெட்டி ஆமை, ஆப்பிரிக்க ஆமை, செங்காது ஆமை ஆகியவை அவர்கள் வீட்டில் வைத்திருந்த சில ஆமை வகைகளாகும். கடந்த ஆகஸ்ட் 25 மடானி மெர்டேக்கா கார்னிவல் நிகழ்ச்சி ஒன்று பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஏறக்குறைய 500 பேர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை, சாலை போக்குவரத்து துறை, சுங்கைடுவா ஹெல்த் கிளினிக், ஊழியர் சேமநிதி வாரியம், தெக்கோன் நேஷனல், எஸ்கேஎம் பேங்க் ராக்கெட் போன்ற 16 அரசு நிறுவனங்கள் வழங்குகின்ற சேவைகள் குறித்த தகவல்களை பெறுவதற்காக ஒன் ஸ்டாப் சென்டரும் அமைக்கப்பட்டிருந்தன. இதனிடையே உள்நாட்டு வர்த்தக அமைச்சுடன் இணைந்து ராமா மடானி விற்பனையும் நடைபெற்றது. அடிப்படை தேவைகளுக்கான பொருட்கள் 30 விழுக்காட்டு வரை தள்ளுபடியில் விற்கப்பட்டன. அதேவேளையில் சுதந்திர மாதத்தையொட்டி தேசபக்தியை தூண்டும் வகையில் சுதந்திர ஆடை போட்டி, வர்ணம் தீட்டும் போட்டி, பாரம்பரிய விளையாட்டு என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் யாயாசான் பேங்க் ராக்கெட் வழி கடூன் பத்து உபானில் உள்ள பள்ளிகளைச் சேர்ந்த 200 B40 மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்களும் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு வருடமும் அரசு நிறுவனங்கள் வழங்குகின்ற சேவைகள் குறித்த தகவல்களை ஒரே இடத்தில் இலகுவாக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனும் நோக்கில் பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் இந்நிகழ்ச்சியை மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டு மெர்டேக்கா தினத்தை முன்னிட்டு ஜோஹர் மெகா ஜீனியஸ் பாலர் பள்ளியில் தேசிய தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடந்தேறின. நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் பாலர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மோகனாம்பாள் தலைமையில் 560 மோட்டார் சைக்கிள் சக்கரங்களை கொண்டு தேசிய கொடியை உருவாக்கி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறது இந்த பள்ளி.
கடந்த ஆகஸ்ட் 25 100 மாணவர்களுடன் 10 ஆசிரியர்கள் மற்றும் 150 பெற்றோர்களும் இணைந்து 21.93 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கொடியை தயாரித்ததாக அதன் தலைமை ஆசிரியர் மோகனம்பாள் கூறினார். 560 மோட்டார் சைக்கிள் சக்கரங்களை கொண்டு நம் நாட்டின் தேசிய கொடியை வடிவமைத்து இன்று மலேசிய சாதனை புத்தகத்தில் தடம் பதித்துள்ளோம். 21.9 மீட்டர் நீளமும் 7.46 மீட்டர் அகலமும் கொண்டு இந்த ஜாலோர் கமிலாங்கை நாங்கள் வடிவமைத்துள்ளோம். ஒவ்வொரு வருடமும் நம் நாட்டின் சுதந்திரத்தை பற்றியும் மாணவர்கள் இடையே சுதந்திர தாகத்தை ஊட்டுவதற்காகவும் இத்தகைய நிகழ்வு நாம் நடத்தி வருகிறோம். மாணவர்கள் 3 வயதிலேயே நம் நாட்டின் தேசிய கொடியின் வர்ணங்கள் மற்றும் நம் நாட்டு பிரதமர்களை பற்றியும் நம் நாட்டு சரித்திரத்தை பற்றியும் மெர்டேக்கா எப்பொழுது நமக்கு கிடைத்தது என்பதை பற்றியும் மாணவர்களுக்கு வலியுறுத்தி கூறி வருகிறோம். ஒவ்வொரு முறையும் தேசிய தின கொண்டாட்டத்தில் புதுவிதமாக தேசிய கொடியை உருவாக்குவதை இந்த பள்ளி வழக்கமாக கொண்டுள்ளது. 2019 ஆண்டு அரசியல் கோலமிட்டும் 2022 ஆண்டு 2300 தேங்காய் ஓடுகளை கொண்டும் 2023 ஆண்டு 2128 முட்டை அட்டைகளை பயன்படுத்தியும் இந்த பள்ளி தேசிய கொடியை உருவாக்கின. Saya anak Malaysia. Jiwa merdeka bermaksud kita mempunyai semangat kebebasan dan keberanian. Saya anak Malaysia. Merdeka is also known as National Day. Malaysia get independent from the British Empire on 31st August 1957. Malaysia's first Prime Minister Tunku Abdul Rahman Putra Anwar. Malaysia sebelum ini dikenali sebagai Malaya. Malaysia menyambut Hari Kemerdekaan pada 31 Ogos 1957. ஒவ்வொரு வருடமும் மாணவர்களுக்கு நாட்டுப்பற்றை வேரூன்ற வைக்கும் வகையில் பல்வேறு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுடன் தேசிய தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பள்ளியில். அதே சமயத்தில் இப்படி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் போது பெற்றோர், மாணவர்கள் மற்றும் பள்ளிக்கிடையே நல்லிணக்கத்தையும் மேம்படுத்துவதாக கூறுகிறார் மோகனம்பாள். புதிய அறிமுகம் அல்லது நண்பரை போன்ற குரலை பயன்படுத்தி கஷ்டத்தின் காரணமாக கடன் வேண்டும் என்று கேட்கும் அழைப்புகள் தற்போது வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது டீப்ஃபேக் டெக்னாலஜியை பயன்படுத்தி செய்யும் மோசடி தந்திரமாகும். இதனால் பல்லாயிரக்கணக்கான ரிங்கிட்டை பலர் இழந்திருக்கின்றனர். இது தொடர்பாக குற்றவியல் மற்றும் வணிக புலனாய்வு துறையில் முறையே 26 மற்றும் 50 வயதுடைய 2 பெண்களின் புகார்கள் கிடைத்துள்ளதாக அதன் இயக்குநர் டத்தோஸ்ரீ ரம்லி மொஹம்மத் யூசுப் தெரிவித்தார். ஒருவரிடம் கடன் வாங்கும் நோக்கத்திற்காக அவரது நண்பர் என கூறி 3000 ரிங்கிட்டும், மற்றொருவரிடம் அறிமுகமானவர் என்று 4800 ரிங்கிட்டும் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோல திரங்கானுவிலும் அறிமுகமானவர் என கூறிய அறியப்படாத எண்ணால் 63 வயதான ஒருவர் இந்த மோசடியில் சிக்கியுள்ளார். இந்தியா தெலுங்கானாவில் ரயில் தண்டவாளத்திற்கு இடையே கால் சிக்கிக் கொண்ட போது சாதுரியமாக சிந்தித்து உயிர் பிழைத்த பெண்ணின் காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ரயில் நிலையம் அருகே நடந்து சென்றபோது சம்பந்தப்பட்ட பெண்ணின் கால் தண்டவாளங்களுக்கு இடையே சிக்கிக் கொண்டது. அதே நேரத்தில் சரக்கு ரயில் ஒன்று அந்த வழியாக வேகமாக வருவதைக் கண்டு
ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் அந்த பெண் தமது உடலை குறுக்கி தண்டவாளங்களுக்கு இடையே படுத்துக் கொண்டதால் ரயில் அவர் மீது மோதாமல் கடந்து சென்றது. பின்னர் சரக்கு ரயில் சென்றவுடன் தண்டவாளத்தில் சிக்கிய தன்னுடைய காலை பத்திரமாக மீட்டு அங்கிருந்து வெளியேறினார் அந்த பெண். நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை.